தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். நம்ம வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். கிறிஸ்துவின் வருகையில் போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க கிறிஸ்துவின் வருகையில போகணும்னு சொன்னா நீங்க உங்க சரீரம் தூங்கினாலும் உங்க ஆவி விழித்து கொண்டிருக்க வேண்டும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இங்கே வாசிக்கிறோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வருகையில போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். விழிப்புள்ளதாக இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்துவின் வருகையில் எக்கால சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்கும். நாமும் கிறிஸ்துவுடனே பறந்து செல்லுவோம். ஆனபடினால் நீங்க தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 25ஆம் அதிகாரம், அங்கே கிறிஸ்துவின் வருகையை பற்றி நம்ம பார்க்கிறோம். அங்கே 10 கன்னிகைகளை பற்றி நம்ம பார்க்கிறோம். அந்த 10 கன்னிகைகளும் என்ன பண்ணுகிறாங்க? மணவாளனுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. மணவாளன் வருவார் வருவார் என்று சொல்லி அவங்க காத்து கொண்டு இருந்தபடினால மணவாளன் வர தாமதித்த போது அந்த 10 பேருமே நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். 10 பேருமே தூங்கிவிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் வருகையில போக வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஆனபடினால் அந்த 10 பேரும் யாரை காட்டுகிறது? அந்த 10 பேரை பற்றி நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாருமே கைவிடப்பட்டவர்கள். அவர்களுக்காக மணவாளன் எப்பொழுது வருகிறார்? நடு ராத்திரியிலே வருகிறார். நடு ராத்திரி என்று சொன்னால் உபத்திரவ காலத்தின் மத்தியை குறிக்கிறது. உபத்திரவ காலத்தின் மத்தியிலே அவர்களில் 5 பேர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்தபடியினால் அவர்கள் கைவிடப்பட்டு அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆவியில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விழித்திருக்கிற பிள்ளை மாத்திரம்தான், தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருக்கும் போது மாத்திரம்தான் அந்த கிறிஸ்துவின் வருகையில போக முடியும். ஆனபடினால் விழிப்புள்ளவர்களாக இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. தேவனுடைய சத்தம் உங்க காதுகளில் தொனிக்கும். நீங்க அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆவியில் விழிப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் வரும்பொழுது உம்முடைய எக்கால சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக, தேவன் எங்களை தெளிவுள்ளவர்களாக மாற்றும். விழிப்புள்ள ஆவியை தாரும். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். துதி கன மகிமை நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord.